ஒரே ஒரு முட்டை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிலிட்டரி மேனுடைய மனசையே மாத்திருச்சாம். ஒரு அம்மா வந்து ரெகுலரா ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போயிட்டு இருக்கும்போது அவருடைய கணவனார் வந்து திட்டுவாராம், எதுக்கு நீ போற, எதுக்கு இந்த மாதிரி போற. அவர் ரட்சிக்கப்படவே இல்லை, ஆனா அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். சொல்லுவாங்களாமா, நீங்க ரட்சிக்கப்படுகிறதுக்காக தான் நான் ஜெபம் பண்றேன், நீங்க சர்ச்சுக்கு வரணுன்றதுக்காக தான் நான் ஜெபம் பண்றேன். உடனே அவர் சொல்லுவாராமா, உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நான் வந்து சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ ஒரு நாள் இந்த மாதிரி போகும்போது வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னாராமா, நம்ம அவர் வீட்டில் வந்து ஒரு கோழி ரொம்ப நாளா முட்டை இடாம இருந்துச்சாங்க. திடீர்னு வாயை திறந்து இந்த கோழி மட்டும் முட்டை இட்டுருச்சுன்னா நான் அடுத்த வாரம் உன் கூட சர்ச்சுக்கு வந்துடுறேன்ட்டாராம். அவ்வளோதான் இது நடந்த சம்பவம். உடனே இந்த அம்மா அடுத்த ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போகும்போது, ஆண்டவரே நான் விடமாட்டேன், இந்த கோழி முட்டைக்கு நான் ஆசைப்படலை, ஆனால் இந்த கோழி முட்டையின் நிமித்தம் யார் வரணும் அப்படின்னா என் வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு வரணும். அப்படி ஜெபம் பண்ணா அத்தனை நாளைக்கு முட்டையிடாத கோழி முட்டையிட்டுச்சுங்க. இவர் இப்போ கொடுத்த வாக்க அவரால் மாற்றவே முடியல. ஏங்க நீங்க தானே சொன்னீங்க கோழி முட்டையிட்டா வருவேன்னீங்கல்ல, இப்போ பாருங்க முட்டையிட்டுருச்சு. இது உங்களுக்காக தான் இந்த முட்டையிட்டு இருக்குது. நீங்க இதை மாத்தினீங்கன்னா அப்பாவுடைய தண்டனை உங்க மேல வந்துடும். பார்த்தா பாஸ்டர் பார்க்குறாரம்மா, ஒரு பெரிய ஜெயஜாண்டிக்கான ஒரு மிலிட்ரி மேன். யாருமா இவர் தான் என் கணவனாரு. பாஸ்டர், இந்த முட்டையில ரட்சிக்கப்பட்ட மனுஷன் தான் இந்த மனுஷன். அப்போ ஆண்டவர் நினைச்சாருன்னா ஒரு முட்டையிலே ஒரு மனுஷனை கர்த்தர் மாத்திடுவாரு. ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். மனம் தளராதே மகளே, சோர்ந்து போகாதே மகனே. ஐயா, எனக்கு எப்படி மாற்றம் வரும்? இந்த மிருகத்தோட நான் வாழ்றேனே, இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில நான் வாழ்றேனே, என்னுடைய குடும்பத்துல ஒரு மாற்றம் வராதா? பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றம் வராதா? எத்தனை நாள் நான் இதை தொடர்ந்துட்டு வாழுவேன்? ஒரு மாற்றத்தையும் என் வாழ்க்கையில நான் பார்க்கலையே. பிறந்ததிலிருந்து கஷ்டத்தை தவிர வேற ஒண்ணுமே நான் பார்க்கல. என் வாழ்க்கை மாறுமான்னு நினைச்சிட்டு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கண்ணீரோடு இருக்கிற தாயே, தகப்பனே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னாலே மாற்ற முடியாத காரியம் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் மாற்றுவேன், நான் மாற்றுவேன். சூழ்நிலைகள் சீக்கிரமாய் மாறும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் சீக்கிரமாய் மாறும். இந்த எல்லா காரியத்தையும் எனக்காக ஆண்டவர் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென்.